ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. பிகாஸ் இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன். மோஸ்ட்லி எல்லா லேடிஸ்க்குமே ஜுவல்லரிஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மீஷோ ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜுவல்லரி கலெக்ஷன் அந்த சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரு 2-3 வருஷமாக நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக, கச்சேரிகளுக்காக, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்காக வாங்கின ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் மீஷோ அதை தான் வந்து இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோப் யூ வில் ஆல் லைக் இட். ஸோ வித்அவுட் ஃபர்தர் டிஸ்கஷன் டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னோட கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கம்ஸ் இது. நான் ஓகேஜே டப்பாலேருந்து எடுக்கிறேங்கிறதுனால கோல்டுன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம மீஷோ தான். 280 to 300 rupees தான். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃப்டர் எவ்ரி யூஸ் அதை ஒரு காட்டன் கிளாத்தால் தொடச்சிட்டு வேர்வை போகிற வரைக்கும் ஃபேன் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சா கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி டப்பாலாம் என் அம்மா வீட்டில் நிறைய அரைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் தூக்கி வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் காட்ட போகிறது இந்த ஜுவல்லரி தான். இது வரைக்கும் நான் ஒரு 4-5 தடவை போட்டுக்கிட்டேன். பட் எல்லாருமே என்கிட்டக்க வந்து இது கேட்டது இது டைமண்டா அப்படின்னு தான். ரீசெண்டாக என்னோட ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட் யூஎஸ்லேருந்து வந்திருந்தா. ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் இதை போட்டுன்னு போனப்போ எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்டது இது ஜிஆர்டியா, மலபார் கோல்டா, எந்த நகைக்கடையில் வாங்கினீங்க, தனிஷ்கா அப்படின்னு எல்லாம் கேட்டால் சில பேர்கிட்டக்க சொன்னேன். பட் சில பேர்கிட்டக்க நான் என் ஸ்டூடெண்ட் கிட்டலாம் சொல்லிட்டேன் இது மீஷோன்னு சொல்லி. அவள் ரொம்ப ஆசைப்பட்டா. நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவளுக்கு வாங்கி கொடுத்து தான் நான் அமிச்சேன். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கான ஒரு ஒர்க் இது. நிஜமாகவே இதனோட ஸ்டோன் கட்டிங்ஸ் எல்லாம் டைமண்ட் கட் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஸ்டோன் வந்து இந்த ரூபி ஸ்டோன் மாதிரியே இருக்கும். மெயினாக எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, யூஸ்வலி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரினாலே வந்து அந்த ஒரு ஜட்டாங் கோல்டு கலரில் இருக்கும். பட் இது வந்து நிஜமாவே ஒரு கோல்டு ஜுவல்லரிக்கான அந்த கோல்டு கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் இருக்கும் இது. அண்ட் இதனோட இயரிங்கும் ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வெரி 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 க்யூட் இயரிங். ஸோ ஒரு ரிசப்ஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்னா சாரீ, சில்க் சாரீ வித் திஸ் ஜுவல்லரி அதுவே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும் நம்ம போட்டுட்டோம்னா. ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 280 to 300 rupees தான். வெரி 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 பியூட்டிஃபுல் ஜுவல்லரி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த டெம்பிள் ஜுவல்லரி. யூஸ்வலி டெம்பிள் ஜுவல்லரிஸ் வந்து பரதநாட்டியம் டான்சர்ஸ் தான் வாங்கிப்பா. அண்ட் அவங்க போட்டுக்கிறது வந்து ஒரிஜினல் சில்வரில் இருக்கும். அண்ட் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கே ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 3000 to 4000 ஸ்டார்டிங் இருக்கும். பட் நான் வந்து கச்சேரிக்கு போட்டுக்கிறதுனால எனக்கு ஒன்று அவ்வளோ ஹெவியாக தேவைப்படாது. பிகாஸ் கச்சேரி பாடுறச்சே ரொம்ப ஹெவி இயரிங்ஸ்லாம் இருந்தால் காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ப்ரைஸும் வந்து 3000 4000லாம் தேவைப்படாது. ஸோ என்னுடைய நோஷனே என்னென்னா லைட் வெயிட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் கழுத்து காதெல்லாம் நிறைஞ்சி இருக்கணும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் தான் நான் வாங்குவேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின ஒரு டெம்பிள் ஜுவல்லரி. இதுக்கு கீழெல்லாம் அந்த நல்முத்து இருக்கும். நல்முத்து மாதிரி அவங்க வச்சுருக்காங்க டூப்ளிகேட்லேயே. அண்ட் அதனோட அந்த ஸ்டோன் கலர்ஸ் கூட அந்த ஒரு காட்டான அந்த ஜட்டாங் ரெட் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரிஜினல் டெம்பிள் ஜுவல்லரியில் இருக்கிற அந்த கலரே அந்த ஒரு பிங்கிஷ் ரெட் அதுதான் இருக்கும் வித் க்ரீன். அண்ட் யூஸ்வலி டெம்பிள் ஜுவல்லரிக்கு வந்து அவங்க கொடுக்குற இயரிங் வந்து ஜிம்கியாக இருக்கும். பட் இதுக்கு ரொம்ப அழகாக இந்த பூவியே மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு வச்சு ஒரு ஹேங்கிங் வெரைட்டியில் இயரிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ வெரி 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 பியூட்டிஃபுல் ஜுவல்லரி. போட்டுண்டா கழுத்து நல்லா நிறைஞ்சி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து 420 to 450 அந்த ரேஞ்ச் தான். அடுத்து நான் காட்ட போகிறது வந்து இந்த ஜுவல்லரி. இது ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற ஒரு மெச்சூர்டான ஜுவல்லரி பீஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் மிடில் ஏஜ்டு விமன் கூட இதை போட்டுக்கலாம். டீனேஜர்ஸும் போட்டுக்கலாம், மிடில் ஏஜ்டு லேடிஸும் போட்டுக்கலாம். என்னோட அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னோட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் கேட்பா. பிகாஸ் அம்மா கிட்டக்க பெரிய ஜுவல்லரி கலெக்ஷன் ஆர்டிஃபிஷியல் கிடையாது. பட் நான் இதெல்லாம் காமிச்சேன், இந்த டெம்பிள் எல்லாம் காமிச்சேன்னா அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக காட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அம்மாக்காக இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை நானும் போட்டுக்கலாம், அம்மாவும் போட்டுக்கலாம். பிகாஸ் இதை வந்து இப்படி க்ளோஸ்டாக நெக் கிட்டக்க நெக்லஸாகவும் போட்டுக்கலாம். அண்ட் இது இப்படி இந்த லாஸ்ட் ஹூக்கில் போட்டுட்டோன்னா இது இந்த மாதிரி ஒரு மிட் நெக்லஸாகவும் இருக்கும்.
ஸோ ரொம்ப மெச்சூர்டான ஒரு எத்னிக்கான டீசென்ட் ஜுவல்லரி இது. ஸ்டோன்ஸ் இருக்கும் அண்ட் குட்டி குட்டி பேர்ல் ட்ராப்ஸ். அதுக்கு அதே மாதிரி க்யூட்டாக லைட் வெயிட்டில் இருக்கிற ஒரு இயரிங் மேட் ஃபினிஷ்லேயே. அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து $330 to $320, $330 அந்த ரேஞ்ச் தான். அண்ட் மோஸ்ட்லி நான் கச்சேரிகளுக்குன்னு ஜுவல்லரிஸ் வாங்குறதுனால எல்லாமே கோல்டு பேஸில் தான் இருக்கும். பட் இது வந்து நான் இது ஒன்று தான் என்கிட்டக்க இந்த மாதிரி செட்டு சில்வர் கலரில் இருக்கிறது. இது வந்து என்கிட்டக்க ஒரு 2-3 சிந்தட்டிக் சாரீஸ் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஃப்ளோரல் டிசைன் அண்ட் இந்த கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இதை வாங்கினேன். ஏன்னா ஒன்று வந்து இது இப்போது ட்ரெண்டில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி. ஸோ அதுக்காகவும் அந்த சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணுறதுக்காகவும். அண்ட் இதுக்கு ரொம்ப 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 அழகான இந்த மாதிரியான காதை அடைச்சி இருக்கிற இயரிங். பட் இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் ரொம்ப 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 லைட் வெயிட்டான ஒரு இயரிங் தான் இது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு கலர் வேரியன்ஸும் இருக்குது. அந்த சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, பிங்க் அண்ட் இன்னும் வேறு ஏதாவது கலர்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இதில் ஆரஞ்சு வாங்கிட்டேன். அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து $250. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த ஜுவல்லரி. இதுக்கு வந்து நான் தசாவதாரம் ஜுவல்லரின்னு பேர் வச்சுருக்கேன். இதை பார்த்தாலே எனக்கு மீன கூர்மவராக மிருகபதி அவதார அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். அந்த லைன் தான். ஏன்னா இதில் வந்து தோடில் வந்து கூர்ம அவதாரம், மகாவிஷ்ணுவோடைய அந்த கூர்ம அவதாரம் இருக்கும். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரிஸ், யூனிக் ஜுவல்லரிஸ். ஏன்னா இதனோட பெண்டன்ட்லேயும் நரசிம்மமூர்த்தி இருப்பா அண்ட் மேலே வந்து குழலூதுர கிருஷ்ணர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ். இது வரைக்கும் நான் காமிச்சதெல்லாம் ஜென்ரலி டெம்பிள் ஜுவல்லரி, ஃப்ளோரல் டிசைன்ஸ் அந்த மாதிரி. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி. அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து $370 to $400 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு நெக் பீஸ் தான். ஹெவின்னு சொல்கிறது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நிஜமாவே ஹெவி வெயிட்டாக இருக்கும். கழுத்தே வரைக்கும் போட்டுண்டா அந்த மாதிரி ஜுவல்லரி இது. பட் ஓகே, ஒன்ஸ் இன் வைல் ஏதாவது ஒகேஷ்னலி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். மெயினாக இதை நான் எதுக்கு வாங்கினேன்னா, என்கிட்ட ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ இருக்குது வயலட் கலரில். அதில் பெருசாக உடம்பு ஃபுல்லாக டிசைன்ஸ் எதுவும் இருக்காது, பார்டர் கிடையாது, வெறும் பல்லு க்ரீன் கலர் அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் கலர். ஸோ அந்த மாதிரி பிளெயினான சில்க் சாரீஸ்க்கு அந்த பல்லு கலர்லேயே இதை வந்து போட்டுக்கலாமே அப்படின்னு நான் பிளான் பண்ணி வாங்கினது. இது வெரி 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 பியூட்டிஃபுல் பட் வெரி ஹெவி ஜுவல்லரி. பட் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதனோட இயரிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வரைக்கும் நான் இந்த ஜிம்கே போட்டுட்டதே கிடையாது, அவ்வளோ ஹெவி இது. ஸோ இதுக்கு வந்து நான் பாண்டி பஜாரில் ஏதோ ஒரு ரோட் சைட் ஷாப்பில் இந்த மேட் ஃபினிஷ்லேயே இருக்கிற இந்த இயரிங் பார்த்தேன். இது லைட் வெயிட்டு. ஸோ இது வந்து ஒரு மயில் தோகை விரிச்சுன்னு இருக்கிற மாதிரியான டிசைன். இதை தான் வந்து நான் இதுக்கு போட்டுப்பேன் யூஸ்வலி இந்த செட்டுக்கு. அண்ட் இந்த ஜுவல்லரியோட ரேட்டு வந்து அரௌண்ட் $470 to $450 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் அகெயின் ஒரு டெம்பிள் ஜுவல்லரி. பட் எப்படின்னா, அந்த டெம்பிள் ஜுவல்லரியில் இருக்கிற ஸ்டோன் கலர் வந்து டார்க் பிங்கிஷ் ரெட், ஒரு ராணி பிங்க்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பியூர் பிங்க், நல்ல ஒரு பிரைட் பிங்க் வித் பிரைட் க்ரீனு. ஸோ என்கிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து கொஞ்சம் பிங்க் பேஸில் இருக்கும். ஸோ அதுக்கு இது போட்டுக்கலாம் அப்படின்னு நான் வாங்கினேன். மெயினாக நான் வாங்கினது வந்து இதனோட இயரிங்காக தான். ஏன்னா இதனோட இயரிங் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கும், காது நிறைஞ்சி இருக்கும் அண்ட் சுற்றி அந்த குட்டி 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 பேர்ல் ட்ராப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து வெறும் $310 or $300 அதுக்குள்ளே தான், அந்த ரேஞ்ச் தான். நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த ஸ்டோன் ஜுவல்லரி. அகெயின் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, நான் ஸ்டேஜ்க்குன்னு வாங்குறதுனால
கொஞ்சம் இந்த மாதிரி பளபளன்னு இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அந்த லைட்டில் வந்து நல்லா மின்னும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி ஒன்று வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி, 250 260 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். இது பளபளன்னு இருக்கிற ஸ்டோன் ஜுவல்லரி, அதுக்கு ரொம்ப க்யூட்டான இந்த ஸ்டோன் இயரிங்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த முத்து மாலை. யூஸ்வலி முத்து மாலைன்னா ஒயிட் கலரில் இருக்கும், இல்லைன்னா வந்து ரோஸ் கோல்டில் கூட நான் பார்த்துருக்கேன். பட் எங்கிட்ட ஒரு சாரீ இருக்குது, சாஃப்ரான் கலரில் கிரே கலர் பார்டர். அதுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன ஜுவல்லரி போட்டுக்கலாம் அப்படின்னு. சடனாக மீஷோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாலையை கண்டப்பட்டது, கிரே கலரில் முத்து மாலை. ஸோ சரி இது அந்த சாரீக்கு நல்லா இருக்குமே, வந்தால் மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு சும்மா தான் வாங்கினேன். பார்த்தா அந்த சாரீக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இது நேரில் வந்து ஃபோட்டோ விட நேரில் இன்னும் அழகாக இருந்தது. இதில் ரொம்ப அழகான இந்த அஷ்டலக்ஷ்மி பெண்டன்ட், சென்டரில் ஒரு லக்ஷ்மி, சுற்றி 7 லக்ஷ்மி இருப்பா. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டு. இதனோட ப்ரைஸ் வந்து 260 to 270 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். இது இந்த கலர் ரொம்ப அழகாக அமைஞ்சதும் சரி இதுலேயே அக்வா ப்ளூவும் வாங்கிடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டேவே இந்த கலரும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இதுவும் 260 ரேஞ்ச் தான். நெக்ஸ்ட் கம்ஸ் காசு மாலை. ஜென்ரலாக எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி தான் காசு மாலை. ஸோ இது ஒரு வித்தியாசமான காசு மாலையாக இருந்தது. யூஸ்வல் காசு மாலை மாதிரி இல்லாததுக்கு பெரிய பெரிய காசு அண்ட் கொஞ்சம் ஹெவி கூட. ஹெவின்னு நான் சொல்கிறது வெயிட்டே இருக்குது ஜுவல்லரிக்கு, மாலைக்கு. பட் போட்டுண்டா நெக்கில் ரொம்ப காத்திரமாக இருக்கும், தூரத்துலேருந்தே பளிச்சுன்னு தெரியும். அண்ட் மெயினாக இதுக்கு இவங்க அதே ஹெவி இயரிங் கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் போட்டிருப்பேன். பட் ரொம்ப க்யூட்டான இந்த குட்டி காசு இயரிங், வெயிட்லெஸ்ஸாக. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுது, அதனால் நான் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டேன். அண்ட் இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 330 rupees. அண்ட் ஃபைனலி கம்ஸ் திஸ் நல்முத்து மாலை. நல்முத்தெல்லாம் கிடையாது, இதனோட ப்ரைஸ் வந்து 180 190 அவ்வளவுதான். பட் இது பார்க்குறதுக்கு நிஜமாவே நல்முத்து மாலை மாதிரி இருக்கும். அதனோட பெண்டன்ட்டில் வந்து அந்த திராட்சை கொத்து மாதிரி அந்த நல்முத்து தொங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பா. ஸோ இது ரொம்ப க்யூட்டான ஒரு ஜுவல்லரி. நான் கச்சேரிக்கு போட்டுக்கிறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா இருக்குமே சொல்லி நான் வாங்கிட்டேன். சரி 180 rupees தானே இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலி என்கிட்ட பெருசாக பேர்ல் கலெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. சரி இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அண்ட் இதனோட இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து வந்ததும், குட்டி குட்டியாக நல்முத்து தொங்குற மாதிரி. ஸோ இது நான் வாங்கிட்டேன் 190 rupees. ஸோ இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட பெரிய 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 தேங்க்ஸ். எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் தந்ததுக்கு. இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸ், நெய்பர்ஸ், யார் யாருக்கெல்லாம் ஜுவல்லரி பிடிக்குமோ, யார் யாருக்கெல்லாம் மீஷோ பிடிக்குமோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செலக்டடான ஜுவல்லரிஸ் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்ச சில ஜுவல்லரிஸ் மட்டும் இப்போது ஸ்டாக்கில் இல்லை. ஸோ அதனோட லிங்க் மட்டும் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல. பட் எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஃபைண்ட் இட் அண்ட் செக் இட் அவுட். நீங்களும் அதெல்லாம் வாங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை தவிரவும் எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது மீஷோவில் நான் வாங்கின ஜுவல்லரிஸ். அதெல்லாமும் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் இதையே நம்ம பார்ட் 2வாக கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யார் யாருக்கெல்லாம் ஜுவல்லரிஸ் பிடிக்குமோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. And thank you so much for watching. Stay tuned for the next video. Bye bye.